Hello guys, welcome back to our channel. நான் உங்கள் கோதமன், சோலோ கிரியேட்டர். ஸோ ரீசெண்டாக ட்ரிகர்லேருந்து வாங்கி ரிவ்யூ பண்ண எல்லா டிஎப்ளிஸோட வியூஸும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே அகைன் ட்ரிகர்லேருந்து அபெக்ஸ் S1 அப்படிங்கிற இந்த டிஎப்ளிஸ் வாங்கியிருக்கேன். இந்த டிஎப்ளிஸை நான் அண்டர் 900க்கு வாங்கியிருக்கேன். அண்டர் 900க்கு இந்த டிஎப்ளிஸ் அப்படி என்ன தான் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, கால் குவாலிட்டி எப்படி இருக்குது, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் மாதிரி வந்துருங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ட்ரிகர் அபெக்ஸ் S1 கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க டிஎல்பிஎஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். வாரண்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே டிஎல்பிஎஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் இருக்குது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 10mm பாலிமர் காம்போசிட் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் எக்ஸ்பேண்ட்ங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பேஸ் குவாலிட்டி தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டூடியோவில் 360 டிகிரியில் எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்குமோ அதே சவுண்ட் குவாலிட்டி இந்த டிவைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நியர்லி 100 hours பிளேபேக் டைம் சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 50% 80% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 100 hours பிளேபேக் டைம் வருது. அதுவே ரெகுலராக கால் பேசிட்டு இருந்தோம், கேமிங் மோட் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நியர்லி 95 hours பிளேபேக் டைம் வருது. பட்ஸை சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 7லேருந்து 7.5 hours பிளேபேக் டைம் வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 150 minutes பிளேபேக் டைம் சொல்லியிருந்தாங்க. அது ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி நியர்லி 1.5 hours ஆகுது. ஸோ பேட்டரி பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. வித் டூயல் பேரிங் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைமில் லேப்டாப் அண்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நம்ம ஃபோனில் கால் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 45 ms அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடும் போது ஆடியோ வீடியோ சூப்பராகவே சிங்க் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் ட்ரை பண்ணும்போது ஆடியோ வீடியோ லைட்டாக சிங்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு. கேம் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரைட் சைடு ஏரியா 2 seconds ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கேம் மோட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுது. ஸோ கேம் மோட பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குவாட் மைக் வித் AI ENC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஸ்லேயும் 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கால் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, வாய்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது, மோடை சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்ம டச் கண்ட்ரோல் மூலியமாக பண்ணிக்க முடியும். டச் கண்ட்ரோலில் பொறுத்தவரை ஓரளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படின்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் கிளாஸில் லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே பட்ஸு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் லெவல் இண்டிகேஷனுக்கான லைட் கொடுத்துருக்காங்க. கேஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர்னு கொடுத்துருக்காங்க. அதே கேஸோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. கேஸு ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ப்ரீமியமான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது. ஸோ ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கிளாஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ட்ரிகர் டிஃப்ரெண்ட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விழல. பட் என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா என்னால் காதை டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. டம்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ 50% வால்யூம் இருக்குது. இப்போ நம்ம ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. ட்ரிகர்லேருந்து எப்போவுமே சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி கொடுப்பாங்க. பட் இந்த டிடபிள்யூஎஸ் அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இல்லை.
ஸோ மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. பேஸ் எல்லாம் வந்து மீடியமான பேஸ் தான் ஃபீல் பண்ண முடியுது. ட்ரிபிள் வோக்கல் எல்லாமே வந்து ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டாலும் மீடியமாக தான் இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா சூப்பராகவே இருந்திருக்கும். ட்ரிகர் எப்போவுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஏன் இந்த டிபிஎஸில் அவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. நான் பேசுகிறவங்க கரெக்டாக கேட்குது, அவங்க பேசுகிறவங்க கரெக்டாக கேட்குது. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ என்வரான்மெண்டல் நாய்ஸும் லைட்டாக கேன்சல் பண்ணுது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் கால் குவாலிட்டி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது பிளாக், ப்ரௌன், சாண்டல், கிரீன் அப்படிங்கிற 4 கலர் வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த டிபிஎஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. நீங்கள் ஒரு டிபிஎஸ் வாங்கலான் இருக்கீங்க, அதுவும் ட்ரிகர்லேருந்து வாங்கலான் இருக்கீங்க, அண்டர் 900 வாங்கலான் இருக்கீங்க. உங்களோட நீடு வந்து பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கணும், அண்ட் தென் சவுண்ட் குவாலிட்டி மாடரேட்டாக இருந்தால் ஓகே, கால் குவாலிட்டி சூப்பராக இருக்கணும், கேமிங்கும் மாடரேட்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிபிஎஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிபிஎஸ்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிங்க. இதே பிராண்டில் இருக்க நிறைய டிபிஎஸ் ரிவ்யூஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன், மேலே காலில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா ரிவ்யூஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிபிஎஸ் பிடிக்குதோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஸோ நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோஸை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்னு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.